Welcome to our channel. Today Bible verse in Tamil. இன்றைய வசனம் பிரசங்கி 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். அவர் சகலத்தையும் அதினதின் காலத்திலே நேர்த்தியாக செய்திருக்கிறார், உலகத்தையும் அவர்கள் உள்ளத்திலே வைத்திருக்கிறார் என்ற அருமையான வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் இன்றைக்கு உங்கள் வாழ்வில் நிறைவேற்ற விரும்புகிறார். எல்லா காரியத்துக்கும் ஏற்ற நேரம் ஒன்று உண்டு. அதினதின் காலத்திலே எல்லா காரியமும் தேவனால் நேர்த்தியாக உருவாக்கப்பட்டிருக்கிறது. சூரியனையும் சந்திரனையும் நட்சத்திரங்களையும் பாருங்கள், அவை எவ்வளவு அழகாக இருக்கின்றன. அதே வண்ணமாக உங்களுக்காகவும் தேவன் எல்லாவற்றையும் உருவாக்கி உங்கள் தேவைகள் அனைத்தையும் நேர்த்தியான வழியில் பூர்த்தி செய்வார். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும் என்று வேதம் கூறுகிறது. ஆம் பிரியமானவர்களே, நாம் ஆண்டவரை அப்படியே விசுவாசிக்க வேண்டும். இயேசு நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று கூறியிருக்கிறார். நாம் அவர் பேரில் முழு நம்பிக்கையையும் வைத்து அவரை விசுவாசிக்கும் போது என்ன நடக்கும்? கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று வேதம் கூறுகிறது. நீங்கள் ஆண்டவரை முழுவதுமாக நம்பும் போது பாக்கியவானாய் இருப்பீர்கள். கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான் என்றும் கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்றும் வேதம் கூறுகிறது. கர்த்தர் உங்களுக்காக எப்போது யாவற்றையும் செய்து முடிப்பார். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடே கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்து கொள்ளும் என்று வேதம் கூறுகிறதை நீங்கள் நிறைவேற்றும் போது தேவனுடைய கரம் எல்லாவற்றையும் அதினதின் காலத்திலே அழகாகவும் நேர்த்தியாகவும் செய்வதை காண்பீர்கள். ஆண்டவர் உங்களை ஆசிர்வதிப்பாராக. நாம் அனைவரும் தேவனுக்கு முன்பாக சரியானவற்றை செய்ய விருப்பப்படுகிறோம். நாம் ஒருபோதும் தவற்றை பாவத்திற்கு வழிநடத்தும் காரியங்களை செய்ய விரும்புவதில்லை. ஆனாலும் வேதம் உலகத்தையும் அவர்கள் உள்ளத்திலே வைத்திருக்கிறார் என்று கூறுகிறது. இதன் காரணமாக நம் உள்ளங்கள் அடிக்கடி உலக ஆசைகள் பேரில் இன்பங்கள் பேரில் இழுக்கப்படுகின்றன. அப்போஸ்தலனாகிய பவுல், நான் விரும்புகிற நன்மையை செய்யாமல் விரும்பாத தீமையையே செய்கிறேன் என்று அறிக்கை பண்ணுகிறார். ஒவ்வொரு மனுஷனுக்கும் இருக்கும் போராட்டம் இதுவே. மாம்சம் நம்மை தவற்றுக்கு நேராக இழுக்கும். ஆனால் தேவ ஆவியானவர் சரியானவற்றை செய்ய நம்மை அழைக்கிறார். இதற்காகவே நாம் ஆண்டவரை அனுதினமும் தேட வேண்டும். வேதம் துஷ்ட நியாயத்தை அறியார்கள், கர்த்தரை தேடுகிறவர்களோ சகலத்தையும் அறிவார்கள் என்று கூறுகிறது. நாம் தேவனை முழு இருதயத்தோடும் தேடும்போது அவர் எது சரியானது என்பதை அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் அதை செய்வதற்கான பலனையும் அளிப்பார். இயேசு முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட
கூட கொடுக்கப்படும் என்று கூறியுள்ளார். தேவன் தூரமானவர் இல்லை, அவரை கூப்பிடுகிறவர்களுக்கு சமீபமாய் இருக்கிறார். ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யும், என்னை உம்மாவியால் நிரப்பும், உமது சுபாவத்தை தந்தருளும் என்று நீங்கள் கூறினால் அவர் உங்களுக்கு சமீபமாக வருவார், தம் பெலனை தருவார். ஆகவேதான் சங்கீதக்காரன், கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பாரிசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை என்று கூறுகிறான். கர்த்தர் உங்களுக்கு முன்பாக இருக்கும்போது நீங்கள் ஒருபோதும் தவற்றை செய்யும்படி நகர்த்தப்படுவதில்லை. நீங்கள் சத்தியத்திலும் சுத்தத்திலும் நடப்பீர்கள். கர்த்தரை தேடுகிறதால் உங்கள் உள்ளம் மென்மையானதாகவும் சரியானவற்றை அறிவதற்கு உணர்வுள்ளதாகவும் இருக்கும். அனுதினமும் ஜெபித்து அவரை நோக்கும்போது அவரது சுபாவம் உங்களுக்குள் வளரும். அவரது ஆவியானவர் உங்கள் எண்ணங்களை வழி நடத்துவார். அவரது சமூகம் உங்கள் பலனாகும். கடந்த காலத்தில் நீங்கள் தவறுகளை செய்திருந்தாலும் தேவன் கிருபையாய் இருக்கிறார். வேதம், என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன் என்று கூறுகிறது. நீங்கள் அவருடைய முகத்தை உண்மையாய் தேடுவீர்களானால் அவர் மன்னிப்பார், சுத்திகரிப்பார். உங்கள் வாழ்க்கையில், குடும்பத்தில், வேலையில் சேமத்தை கொடுப்பார். வேதம், சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாய் இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று வாக்கு கொடுக்கிறது. ஈசாக்குக்கு செய்தது போல தேவன் நீங்கள் செய்கிற யாவற்றிலும் 100 மடங்கு பலன் கிடைக்கும்படி செய்வார். எவ்வளவு அதிகமாக அவரை தேடுகிறீர்களோ அவ்வளவு அதிகமாய் எது சரி என்பதை அறிந்து கொள்வீர்கள், அதை எளிதாக செய்வீர்கள். ஆண்டவர் தாமே உங்களை தம் ஆவியினால் நிரப்பி தம் சத்தியத்தில் வழிநடத்தி நீங்கள் செய்கிற யாவற்றையும் பரிபூரணமாக ஆசிர்வதிப்பாராக. ஜெபம். அன்பின் தகப்பனே, இன்றைக்கு என்னை உம்முடைய கரங்களில் தருகிறேன். சகலவற்றையும் அதற்கான நேரத்தில் நேர்த்தியாக செய்வதாக கொடுத்துள்ள அருமையான வாக்குதத்தத்திற்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். எல்லா பிரச்சனையையும் உம்முடைய கரங்களில் ஒப்படைக்கிறேன். உம்முடைய மகிமையை நான் காண்பேன் என்று விசுவாசிக்கிறேன். என் வாழ்வில் எல்லாவற்றையும் நேர்த்தியாகவும் அழகாக மாற்றுவீராக. என்னை ஆசிர்வதித்தருளும். என் தேவைகள் எல்லாவற்றையும் மகிமையாய் அருளி செய்யும். சரியானதை செய்வதற்கான விருப்பத்தை எனக்கு கொடுப்பதால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த உலகத்தின் சோதனைகளை மேற்கொள்வதற்கு எனக்கு உதவும். ஆண்டவரே, என்னை உம்மாவியாலும் சுபாவத்தாலும் நிரப்பும். எடுக்கும் எல்லா முடிவுகளிலும் உம்மை தேடுவதற்கு கற்றுக் கொடுத்தருளும். நான் தவறு செய்த தருணங்களுக்காக என்னை மன்னித்தருளும். என் இருதயத்தை சுத்திகரித்து உமக்கு முன்பாக சுத்தவானாக்கியருளும். சுத்தமான பெண்மணியாக்கியருளும். என் குடும்பத்தை, வேலையை, என் ஆத்துமாவை குணப்படுத்தும். உம் வழிகளை நான் பின்பற்றுவதால் 100 மடங்காய் வர்த்திக்க பண்ணும். தினமும் உம் சமூகத்தில் மகிழ்ந்திருக்க பண்ண வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக.